வணக்கம். மைசூர் பருப்பும் சவ்சவ்வும் சேர்த்து கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு சவ்சவ் எடுத்திருக்கிறேன். காய்ந்த தோலை சீவி எடுத்துட்டு முழுசாக கழுவி அளவான துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். மைசூர் பருப்பு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாசிப்பயறு அல்லது கடலை பருப்பு சேர்த்தும் கறி சமைக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். 1 கப் மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். இந்த பருப்பை 3 அல்லது 4 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்த பிறகு வெட்டி வச்சிருக்கிற சவ்சவ்வை சேர்த்துருக்கிறேன். இதோட அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி குழம்புத்தூள், உள்ளி 5 பல் எடுத்திருக்கிறேன். உள்ளியை பெருசாக தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து பருப்பும் இந்த காயின் ஆவியும் வரைக்கும் விட வேணும். 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்திருக்கிறேன். இதே நீங்கள் தேங்காய் துருவி பால் எடுத்து சமைக்கிறீங்களா முதல் பாலை பிறகு எடுத்து வச்சுட்டு மிகுதியாக இருக்கிற தண்ணி பால் எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்து அவிய விட்டிங்களா அந்த கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். பருப்பு நன்றாக அவிந்து வந்துட்டது. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு, கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் அவிய விட்டுருக்கிறேன். இந்த கறிக்கு குழம்புத்தூள் சேர்க்காமல் உள்ளி, மிளகு, சின்ன சீரகம் தட்டி சேர்த்து கறி சமைச்சிங்களென்றாலும் நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்காக 5 செத்தல் மிளகாயை நன்றாக கழுவி எடுத்திருக்கிறேன். 1 வெங்காயம். 3 நிமிடத்துக்கு பிறகு கறி தயாராகிட்டது. இறக்கி வச்சுட்டு தாளித்து சேர்க்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி சின்ன சீரகம், இந்த ரெண்டும் நன்றாக பொரிப்பட்டு வந்ததும் 1 வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த கறிக்கு சின்ன சீரகம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற செத்தல் மிளகாய், தேவையான அளவு கறிவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். சவ் காயில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம். இந்த காயில் பால் கறி வரையும் செய்து சாப்பிடலாம். உங்களுக்கு மச்சம் சேர்த்து சமைக்கிறது விருப்பம்ண்டா வரையில் சின்ன இறால் கருவாடு, நெத்தலி கருவாடு, மாசி கருவாடு சேர்த்து சமைத்தீங்கன்றாலும் நல்லா இருக்கும். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வந்த பிறகு சமைத்து வச்சிருக்கிற பருப்பு கறியோடு சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த கறி சோறு, சப்பாத்தி, ரொட்டி நீங்கள் எதுவோட வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.